ஹாய் மைடியர் போர்டுபோர்ட் பெப்பர்ஸ். இந்த உலகத்தில் மிக பயங்கரமான ஒரு தீய சக்தி இருக்குது. வைரஸுக்கெல்லாம் வைரஸ், பயங்கரமான வைரஸ். ஏழைகள் இல்லை, ஏழைகள் உயிர் இருக்குதுல்ல. பாமர மக்கள் இலையா படிக்க தெரியாதவன், முட்டாள் படிக்காதவன் தானே அந்த உலகத்தில் 95% பேர் இருக்கான். அவனை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி சாவடிக்கிற பயங்கரமான வைரஸ். நம்பர் 1 வைரஸ் யார் தெரியுமா? இதான். ஆமாம், மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் ஆமாம், தெரிஞ்சு போன செருப்பை இந்த ஏதாவது இப்போ நடிகைலாம் இருக்கிறாயா? சோறு இல்லையா? இவன் ரோட்டில் போய் பஸ் ஸ்டாண்டில், அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில், பீச்சில் போய் பிச்சை எடுத்து நான் ஏழை மக்களை ஏமாற்றிட்டுன்ற வைரஸ், மிகப்பெரிய கொடிய வைரஸ். ஆமாம், அது வராங்க. கடல் நகரங்கள் எல்லாம் நகரமாக எல்லாம் கடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலேயே இவனை இயற்கை தூக்கிடுது வந்து நிற்குது பின்னாடி. சென்னையில் சுதந்திர தின விழா கோலாகலம். ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் 1000 மலிவு விலை மருந்தகங்கள். கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. முதலமைச்சர் ஐயா அவர்களே, இங்கேயே ஏழை மக்கள் பயன்பெறும் வகைகள் சொல்லிட்டீங்க, மலிவு விலைன்னு சொல்லிட்டு, அப்போ பிச்சைக்கார பசங்க தானே, அப்புறம் எங்கேருந்து சுதந்திரத்தை கொண்டாடி இருப்பான்? சரி, அதை விட்டுருங்க. இதை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அரிசியில் மண்ணை கலந்து, பாலில் தண்ணியை கலந்து பெரிய கோடீஸ்வரம் ஆகி சொத்தெல்லாம் விற்று வைத்தியம் பார்க்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் வாசலில் சொறி பிடிச்சி போய் உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு போய் இந்த மலிவு விலை மருந்துங்கள்லாம் கொடுங்க. நம்ம ஆளுங்க 5000 கடைக்கு மேலே இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் இந்த கழுகுக்கு பசிக்குது, இந்த பணக்கார பசங்கள்லாம் கொஞ்சம் அவங்கள முடிச்சு விட்டுட்டுங்க. அவர் மாதிரி யார்? ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யா அவர் மாதிரி முடிச்சு பசிக்குதுங்க, ரொம்ப பசிக்குதுங்க. பணக்கார பயிலெல்லாம் முடிச்சு விட்டா தானே கழுகு சாப்பிடும். உலகத்துலேயே சிறந்த இனம் கழுகுங்க. பசியோடு இருக்கலாமா? புதுடெல்லி வார விடுமுறை கட்டாயம். பயிற்சி டாக்டர்களுக்கு வாரத்துக்கு 74 மணி நேரம் மட்டுமே வேலை. தேசிய மருத்துவ கமிஷன் பணிக்குழு பரிந்துரையா? தயவு செஞ்சு தேசிய மருத்துவ பணிக்குழு அவர்களே உங்கள் கொள்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இனிமேல் தான் உங்களுக்கு வேலையே. வருஷம் பூரா தூங்காமல் பிணங்களாக டாக்டர்கள் பணி செய்ய வேண்டிய காலகட்டம் இது. ஜாஜ்மான் டே. இயற்கை கோபத்தில் இருக்குது. எப்போ வேணாலும் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. மக்கள்லாம் பிணமாக போகிறான். இப்போ தான் டாக்டருடைய மகத்துவம் அங்கே வந்து காண்பிக்கப்பட வேண்டும். பிணங்களாக ஊசியும் மருந்துமாக அவங்க இருக்கணும். இல்லை, இவங்களும் பணமாக போகணும். கழுகுக்கு வேறு ரொம்ப பசிக்குது. அவர் வேறு கழுகு வராராம், இயேசுநாதர் வராராம், இந்த ஆன்டி கிரைஸ்ட் அவன் பேர் என்னதுங்க, அந்தி கிறிஸ்துவம் எல்லாம் வராலாம். இதெல்லாம் பார்க்காம போய் ஓய்வு எடுக்க போகிறேன்றீங்க. 74 மணி நேரம் மட்டுமே வேலைன்றீங்க. தயவுசெய்து கொள்கையை மாற்றிங்க. மக்கள் பாவம். மீனம்பாக்கம் சிங்கப்பூரில் இருந்து கடத்தல். பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 50 லட்சம் தங்கம் பறிமுதல். கடத்தல் ஆசாமிகள் கட்டி புரண்டு சண்டை இட்டதால் சிக்கினர். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னாக்கா, அதோ பாருங்க, இதோ இங்கே இருக்கிற வரலாறு என்ன இது, இந்த வரலாறு இருக்குது. அடுத்த மாதம் வந்து நம்ம பிரதர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறாராம். நியூயார்க்கில் போயிட்டு ஏதோ பேச போகிறாராம். அப்படியே வந்து அந்த நியூயார்க்கில் வந்துங்க, அந்த இந்தியாவில் மட்டும்தாங்க அந்த ஏர்போர்ட்டில் தினமும் கள்ளக்கடத்தல், தங்கம் கிங்கம் அது இதெல்லாம் பிடிபடுது. நான் ரொம்ப வருஷமாக 40 வருஷமாக பேப்பர் படிக்கிறேன். ஆனால் மற்ற எந்த நாட்டிலையும் எந்த ஏர்போர்ட்லையும் தங்கம் கிங்கம் அதெல்லாம் பிடிபடுறதா நான் கேள்விப்படுறேன். அப்படியே நம்ம பிரதம மந்திரிக்கிட்ட நியூயார்க் போகிறாரில்ல, அவங்க ஏங்க உங்கள் ஊர்லலாம் ஏர்போர்ட்டில் வந்து இது மாதிரிலாம் பிடிபடல? சரி, அப்படி பிடிபட்டால் அந்த நகை பணம் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டு வர சொல்லுங்கள். சோழவரம் பொன்னேரி அருகே திமுக பிரமுகர் வீடு உள்பட 2 இடங்களில் நாட்டு வெடி குண்டு வீச்சு. லாரி டிரைவரை வெட்டிவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். அன்பானவர்களே, மை டியர் போர்டுபோர்ட் பேப்பர்ஸ், இன்றைய நிலை பட்டு கொடூரமாக இருக்குது. யான் பாஸ்கோ வந்து கலாய்ச்சி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். ஐயா, நீங்கள் கலாய்ச்சி செய்தி வாசிக்கிறீங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகுறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களை இவங்க கொண்டுடுவாங்க ஐயா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டார். நான் சொன்னேன், நான் சாவு என் ஜோபியில் இருக்குது. இப்போ இல்லை, நேற்று இல்லை, முந்தானத்து இல்லை. எனக்கு 61 வயது ஆகுது. சிறு வயதுலேருந்து நான் அப்படி தான் இருக்கேன். அன்றிலிருந்து இன்று வரை சாவை என் ஜோபில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. இப்போ ஜாக்கிரதையாக இருங்க எல்லோரும். சோழவரம் பொன்னேரி அருகே திமுக பிரமுகர் வீடு உள்பட 2 இடங்களில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு. லாரி டிரைவரை வெட்டி விட்டு
மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். அன்பானவர்களே, மடியர் போர்டு விட்டு பெருசென்று உலகம் பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு நிலையில் இருக்கிறது. பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், பேரிடர்கள், வயநாடு, அங்கே இங்கே சண்டை, ஈரான், அப்புறம் அதை விட உலகம் பூரா ஒரே சண்டை, ரத்தம் ரத்தம் ரத்தம். ஆனால் யாரோ சில நல்லவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க, சாவர தருவாயில் இருக்காங்க. இயற்கைக்கும் அந்த நல்லவனுக்கும் ஒரு டீல் இருக்குது. இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நல்லவன் இருந்து விட்டாலும் இந்த உலகத்தை அழிக்காது. அந்த நல்லவன் சாவும் தருவாயில் இருந்தால் அவன் செத்து விட்டால் இந்த உலகம் அழிடும். அதான் இயற்கைக்கு அவங்களுக்கு உள்ள டீல். சேம் டைம் நீங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சேரம் சோழம் மயிரக்கூட வேண்டாம், உன் பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்து வீட்டுக்காரன், பொண்டாட்டி பிள்ளைங்களை தெரிஞ்சு. பிரசல்ஸ் ஆகஸ்ட் 16. ஆப்பிரிக்காவில் குரங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த 2 லட்சம் தடுப்பூசிகள் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்குகிறது. ஆப்பிரிக்க கண்டத்தில் சமீப காலமாக குரங்கு காய்ச்சல் பாதிப்பு வேகமாக பரவி வருகிறது. அந்த வகையில் காங்கோ, புரூண்டி, கென்யா உள்ளிட்ட 13 நாடுகளில் இந்த காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டது. அதன்படி இந்த ஆண்டில் இதுவரை 15,000க்கும் மேற்பட்டோர் குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் 461 பேர் சிகிச்சை பலனின்றி பலியாகி உள்ளனர். இதனால் உலக சுகாதார நிறுவனம் சார்பில் அங்கு சர்வதேச சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதற்கிடையே குரங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தேவையான மருந்துகளை வழங்கும்படி உலக நாடுகளுக்கு ஆப்பிரிக்க ஒன்றியம் கோரிக்கை விடுத்தது. அதன் பொருள் முதல் கட்டமாக சுமார் 2,15,000 குரங்கு காய்ச்சல் தடுப்பு ஊசியை ஐரோப்பிய ஒன்றியம் ஆப்பிரிக்காவுக்கு. சிங்கப்பூரில் ரூபாய் 3 கோடி மோசடி செய்த இந்தியருக்கு சிறை. ஐயோ! சிங்கப்பூரில் வசித்து வருபவர் பழனியப்பன் ரவீந்திரன், வயது 51. இந்தியரான இவர் சிங்கப்பூர் கால்பந்து சங்கத்தின் முன்னாள் துணை இயக்குநராக பணியாற்றினார். அப்போது அங்குள்ள விளையாட்டு உபகரணங்களை தனது நண்பர் ரந்தீர் சிங்கின் நிறுவனத்துக்கு விற்று மோசடி செய்தார். இதன் மூலம் சுமார் ரூபாய் 3 கோடி வரை பழனியப்பன் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணை சிங்கப்பூர் கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. இதில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியானது. ரவீந்திரனுக்கு 2 மாத சிறை தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பளித்தது. அடப்பாவி அடப்பாவி அடப்பாவி, அறிவு இருக்காடா? நம்ம ஊரில் பண்ணியிருந்தீங்கன்னா நீ ஜெயிலுக்கே போயிருக்க வேணுமாடா. 2 மாதம் சிறை தண்டனையே இல்லாமல் சுகமாக வாழ்ந்துருக்கிறானே. எல்லாருக்கும் அப்படியே கூத்து பச்சிக்கலாம். அதுக்கு தாண்டா நம்ம ஆளுங்க நான் திட்டுறது. அறிவு இல்லாதவனே வெளியூரெல்லாம் போய் திருடு, அதை பூச்சி உள்ளே போட்டுருவோம். நம்ம ஊரில் நல்லா திருடு. அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி சூடு, 4 மாணவர்கள் படுகாயம். வாஷிங்டன், அமெரிக்காவின் செஸ்டர்ஃபீல்டு பகுதியில் வெர்ஜீனியா மாகாண பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இங்கு 4,000க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். இந்த பல்கலைக்கழகம் வழக்கம் போல் செயல்பட்டது. இதனால் ஏராளமான மாணவர்கள் அங்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது வாலிபர்கள் சிலர் அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். இதனால் அங்கிருந்தவர்கள் பயத்தில் நாலாபுரமும் சிதறி ஓட்டம் கொடுத்தனர். இந்த சமயத்தில் 4 மாணவர்களுக்கு படுகாயம் ஏற்பட்டது. கல்லூரி நிர்வாகம் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர். இதற்கிடையே துப்பாக்கி சூடு நடத்திய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முதல் கட்ட விசாரணையில் அவர்கள் இருவரும் அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இல்லை என தெரிய வந்து உள்ளது. எனினும் எதற்காக துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சேம் பிளட், சேம் தக்காளி சட்னி, நம்ம ஊர் மாதிரியே. ஜப்பானில் 2ஆம் உலகப் போரின் 79வது ஆண்டு நிறைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு தலைநகர் டோக்கியோவில் உள்ள போர் நினைவு சின்னம் அருகே அஞ்சலி செலுத்த பொதுமக்கள் வரிசையில் நின்ற காட்சி. அப்புறம் பக்கத்திலே ஒரு செய்தி, பாகிஸ்தானில் பெல்ஜியம் நாட்டு இளம்பெண் கூட்டு பலாத்காரம், கை கால் கட்டப்பட்டு சாலை ஓரம் கிடந்ததால் பரபரப்பு. கொடூரம் இதெல்லாம். இதுக்கு தான் இந்த இயற்கை. அப்புறம் மையர் போர்டு உட்பிப்பஸ் 2ஆம் உலகப் போரை பற்றி. ஆமாம், தட் மீன்ஸ் கிபி 1939 to 1945. செம்ம வீடியோ, 1/2 மணி நேரம் வீடியோ நேற்று நான் போட்டேன். யாரும் பார்க்கல, 4 பேர் என்னமோ தான் பார்த்துருக்காங்க. எனக்கு தெரியும். ஆமாம், உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கான். 8 பேர் கூட நியூஸ் படிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். என்னால் போய் பாருங்கள். என்னை விட தெளிவாக அந்த வீடியோ யாராலையும் பண்ண முடியாது. போய் பாருங்கள் முடிஞ்சால். நேற்று தான் போட்டேன். பாரிஸ் ஆகஸ்ட் 16. பிரான்சில் நெடுவானில் சிறிய ரக விமானங்கள் மோதல், 2 பேர் சாவு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ரபேல் போர் விமானங்கள் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தன. அப்போது ஜெர்மனியில் இருந்து மற்றொரு சிறிய ரக விமானம் அந்த வழியாக சென்றது.
இதனால் நடுவானில் அந்த இரு விமானங்களும் மோதின. இதில் ரபேல் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் 2 விமானிகள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகினர். மற்றொரு விமானம் அதிர்ஷ்டவசமாக தப்பியது. இதனையடுத்து இராணுவ பயிற்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதற்கிடையே விமான விபத்தில் பலியானவர்களுக்கு பிரான்ஸ் அதிபர் மானுவேல் மேக்ரான் தனது இரங்கலை தெரிவித்து உள்ளார். உலகை சுற்றி ஆஸ்திரேலியாவின் கங்காரு தீவு கடற்பகுதியில் ஒரு படகு சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென எழும்பிய ராட்சத அலை காரணமாக அந்த படகு கடலில் கவிழ்ந்தது. இதனால் கடலில் மூழ்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் கங்காரு தீவு கடற்கரையில் ஒதுங்கின. அவர்களது உடலை கைப்பற்றிய போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கம்போடியா வங்காளதேச வன்முறைக்கு பிறகு அதன் அண்டை நாடுகளிலும் கடும் பதற்றம் நிலவுகிறது. அதன்படி வியட்நாம், லாவோஸ், கம்போடியா ஆகிய நாடுகளில் அரசாங்கத்தை கவிழ்க்க வெளிநாட்டு சக்திகள் முயன்று வருவதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதுகுறித்து கம்போடியா பிரதமர் ஹன் மானட் கூறுகையில், பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் விதமாக கலவரம் ஏற்படுத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகை சுற்றி ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டு தலிபான் ஆட்சியை கைப்பற்றினர். அதன் பிறகு அங்கு பெண்கள் மீது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக உயர்கல்வி மற்றும் வேலைக்கு செல்ல பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் கடந்த 3 ஆண்டுகளில் அங்கு சுமார் 14 லட்சம் மாணவிகளின் கல்வி பாதிக்கப்பட்டு இருப்பதாக யுனெஸ்கோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டு உள்ளது. சீனா ஆன்டிமனி என்ற கனிமம் மின்சார பேட்டரி முதல் ஆயுதங்கள் வரை பயன்படுகின்றன. இதன் முதன்மை உற்பத்தியாளராக சீனா திகழ்கிறது. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு கருதி அடுத்த மாதம் செப்டம்பர் முதல் ஆன்டிமனி கனிம ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதிக்க உள்ளதாக சீன வர்த்தக அமைச்சகம் அறிவித்து உள்ளது.